மனநல பிரச்சினை தற்போது உலகளாவிய சுகாதார சவாலாக மட்டுமின்றி சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியையும் பாதிக்கும் முக்கிய அம்சமாக உருவெடுத்துள்ளது. வாழ்க்கை முறை மாற்றங்கள், வேலை மற்றும் கல்வி சுமைகள், சமூக அழுத்தங்கள் உட்பட பல்வேறு காரணங்களால் இளைஞர்கள் மத்தியில் மனநல பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். எனவே மனநல பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான விரிவான நடவடிக்கைகளையும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வது அவசியம் என்கின்றார் மனநல ஆலோசகர் தேவி வினாஷினி முருகேஷ். மக்கள், குறிப்பாக 16 மற்றும் அதற்கும் மேற்பட்ட வயதினர் மத்தியில் கடந்த 2019 ஆண்டு பதிவான 2.3 விழுக்காடு மனநல பிரச்சினை சம்பவங்கள் 2023 ஆண்டில் 4.6 விழுக்காடாக உயர்ந்துள்ள நிலையில் அதன் மூலம் சுமார் 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது ஒரு தனி நபரின் உடல் நலத்தை மட்டுமின்றி நாட்டின் உற்பத்தி திறன், தொழிலாளர் பங்களிப்பு மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சியிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதாக தேவி வினாஷினி முருகேஷ் கூறினார். அதோடு 2019 ஆண்டு 7.9 விழுக்காடாக இருந்த சிறார்கள் இடையிலான மனநல பாதிப்பு சம்பவங்கள் 2023 ஆண்டில் 16.5 விழுக்காடு என 2 மடங்கிற்கு அதிகரிப்பை எட்டியுள்ளது கவலையை ஏற்படுத்துவதாக அவர் கூறினார். நான் எப்போவுமே பேரண்டோட ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாமல் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு கப்பலாக எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். இது ஏன் முக்கியம்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஏன்னா ஒரு குழந்தை நிறைய டைம் ஸ்கூல் டியூஷன், ஃப்ரெண்ட்ஸ் கூட தவிர்த்து வீட்டில் தான் இருப்பாங்க. அதிகமான சண்டை, பேரண்ட்ஸ் பேசிக்காமல் இருக்கும் போது இது அந்த சைல்டு இல்லை அந்த டீனேஜரோட மனநலத்தை ரொம்ப பாதிக்கும். ஒரு வகையிலே இப்படி தான் இருக்குமா, இந்த மாதிரியான ஒரு தப்பான அபிப்பிராயம் கூட அவங்களுக்கு ஏற்படலாம். மனநல பிரச்சினைகளை எதிர்நோக்கும் இளைஞர்களும் சிறார்களும் கல்வியில் கவனம் செலுத்த முடியாமை, கற்றல் திறன் குறைதல், தன்னம்பிக்கை இழப்பு, சமூக உறவுகளிலிருந்து விலகிச் செல்லுதல், தனிமையை நாடுதல், கோபம் அல்லது பதற்றம் போன்ற சிக்கல்களை எதிர்நோக்குவதாக அவர் கூறினார். ஒரு குழந்தையோட மனநலத்தை கவனிக்காம விடும் போது அவங்க அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகாது, அதை விட நிறைய சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் நடக்கும். உதாரணத்துக்கு அவங்களோட சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் பாதிக்கப்படும். இது அவங்கள ஒரு வகையான தனிமையில் தள்ளிவிடலாம். ரெண்டாவது அவங்களோட கேரக்டர் பில்டிங், சம்டைம்ஸ் அதிகமான என்சைட்டி, அதிகமான படபடப்பு, இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்களுக்கு. இதனிடையே சிறார்கள் மத்தியில் ஏற்படும் மனநல பிரச்சினைகளை கையாள்வது மருத்துவர்களின் பொறுப்பு மட்டுமல்ல, மாறாக குடும்பம், பள்ளி மற்றும் சமூகம் ஆகியோர் இணைந்து முன்னெடுக்க வேண்டிய கூட்டு பொறுப்பாகும் என்று அவர் வலியுறுத்தினார். பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே மனநலனின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் மன உளைச்சலை வெளிப்படுத்துவதற்கான பாதுகாப்பான சூழலையும் பெற்றோர்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று தேவி வினாஷினி அறிவுறுத்தினார். ஒரு வீட்டு எந்த அளவுக்கு பிசிக்கலி சேஃபா இருக்கோ அந்த அளவுக்கு இமோஷனலி சேஃபா இருக்கணுங்க. இமோஷனல் சேஃப்டி என்னன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தைனால வீட்டுக்கு இந்த நாள்ல இப்படி எனக்கு நடந்துச்சு அம்மா, இப்படி நடந்துச்சாப்பான்னு தைரியமா அவங்களால சொல்ல முடிஞ்சாலே கங்க்ராட்ஸ், யூ ஹவ் அச்சீவ்ட் இமோஷனல் சேஃப்டி. ஏன் இது முக்கியம்னா, இந்த மாதிரி ஒரு குழந்தை சேஃபா வீட்டுல ஃபீல் பண்ணும் போது வெளியில தப்பான செயல்கள் அவங்க தப்பான செயல்கள்ல இன்வால்வ் ஆகும்போது பேரண்ட்ஸ்னால அவங்கள கரெக்டா கைட் பண்ண முடியும். மக்கள் மத்தியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் மனநல பிரச்சினைகள் 2030 ஆண்டில் நாட்டின் பொருளாதாரத்தில் சுமார் 2530 கோடி ரிங்கெட் வரை இழப்பை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருப்பதாக அண்மையில் மலேசிய நாடாளுமன்றத்தின் சுகாதார சிறப்பு தேர்வு செயற்குழுவின் தலைவர் சுஹைசான் பின் கயாட் தெரிவித்திருந்தார்.